ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதிட்சயமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிட்சயமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரதிட்சயமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுது, அன்றியும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் எதை பிரசங்கம் பண்ண சொல்றார் அப்படின்னா, நான் நியாயாதிபதியா இருக்கிறேன். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாய் நான் இப்பொழுது இருக்கிறேன் என்று யார்கிட்ட சொல்றார் அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து அவர் என்ன செய்தார்? முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு, வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் என்ன செய்கிறாரா? அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறதை பார்க்க முடியும். எதை குறித்து பேசுகிறாரு சொல்லுங்க? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். உயிர்த்தெழுந்த பின்னு அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லுங்க? நியாயாதிபதிக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். யார் அந்த நியாயாதிபதி? ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்ப யாரா இருக்கிறார் அப்படின்னா, அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தன்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். யார் நியாயாதிபதியா இருக்கிறா? கிறிஸ்து இப்போ தேவகுமாரனாய் அல்ல,
உங்களுக்கும் எனக்கும் மத்தியஸ்தராய் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு கொடுத்தார்? குமாரனுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவராய் இருக்கிற இயேசு, நல்ல கவனிங்க, குமாரனாய் இந்த உலகத்துல கடந்து வந்து அவர் மரித்து வேத வாக்கியத்தின்படியே அவர் 3வது நாள் உயிர் தெழுந்தார். இப்போ உயிர் தெழுந்த பிற்பாடு அவருடைய பொசிஷன் மாறுகிறது. அவர் இப்ப யாராய் இருக்கிறார்? உலகத்தை ரட்சிக்கிறவராய் அல்ல, உலகத்தில், நல்ல கவனிங்க, மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் அவர் யாரா இருக்கிறார்? பிதாவால் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, சாதாரண பிரசங்கம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நடக்க போகிற காரியத்தை இங்கே நீங்க எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அப்போ நியாயாதிபதியாய் இருக்கிற இயேசு எப்படி நியாயம் தீர்ப்பார்? யார நியாயம் தீர்க்க போகிறாரு? உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப எப்படி நியாயம் தீர்ப்பார்? அதான் ரொம்ப முக்கியம் இல்ல? எப்படி அவர் நியாயம் தீர்ப்பார்? பரலோகத்துல 3 புஸ்தகம் இருக்கு. எத்தனை புஸ்தகம் இருக்கு? 3 புஸ்தகம் இருக்கு. இன்னைக்கு அதை குறித்து தான் பேச போறேன். ஏன்னா நீங்க வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் எதுல இணைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயல் என்பது, அவருடைய மரணத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்யப்பட்டோம்? நாம் ஒரு மீட்பை பெற்றிருக்கிறோம், இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படி மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை போல உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? சொல்லுங்க, எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற புஸ்தகத்தின் நிமித்தம், the book of heaven, books of heaven, இந்த புஸ்தகத்தை குறித்து மோசே அறிந்திருந்தான். இந்த புஸ்தகத்தை குறித்து யார் அறிந்திருந்தா? மோசே அறிந்திருந்தான். நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளினால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை நீ என்ன செய்யும்? சொல்லுங்க, கிறுக்கி போடும். அவன் சொல்றான். அப்ப அவன் அறிந்திருந்தான். எதை அறிந்திருந்தான்? பரலோகத்தில் என்ன இருக்கு? ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்துல அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். தேவனிடத்தில் பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்பதை தானியேல் அறிந்து கொள்ளுகிறான். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் என்ன செய்வார்கள்? விடுவிக்கப்படுவார்கள். யாரையா விடுவிக்கப்படுவார்கள்? புஸ்தகத்தில்
பெயர் எழுதப்பட்டவன் என்ன செய்யப்படுவான்? விடுவிக்கப்படுவான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் என்ன செய்வார்கள்? இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஹலோ, வேதம் சொல்லுது, 2 விதமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நீதிமானுடைய உயிர்த்தெழுதல், பாவிகளுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லி, இப்ப இந்த வசனத்திலே பாருங்க, அநேகரில் சிலர் எதற்காக எழுந்திருப்பார்கள்? நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள். அடுத்து சிலர் நித்திய நிந்தைகளுக்கு எழுந்திருப்பார்கள். நல்ல கவனிங்க. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இப்ப நான் தேவனுடைய குமாரனாய் அல்ல, நான் யாரா இருக்கிறேன்? உங்களுக்கும் glory to God, பிதாவுக்கும் நடுவாக நான் மத்தியஸ்தராய் இருக்கிறேன். நான் உங்களை நியாயம் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறேன். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன்? நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? எப்பா, நான் போய் உங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்ப ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படிப்பட்ட ஸ்தலம்? யாருக்காக அதை ஆயத்தம் பண்ணுகிறார்? அந்த ஸ்தலத்திற்கு மனிதன் எப்பொழுது கடந்து வருவான்? நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்கிறது. அவனுக்குள் இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றிருக்கிறது, சரீரம் பெறல. இந்த சரீரம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த சரீரம் உயிர்த்தெழுந்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் என்பது அவர் வரும்போது என்ன நடக்குமா? உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் என்ன செய்வார்கள்? மறுரூபம் அடைவார்கள், அவர்கள் எழுந்தருளுவார்கள். ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் அன்றைக்கு நடக்க போகிறது. அப்பதான் இந்த சரீரம் என்ன செய்யப்படும் தெரியுமா? அந்த உயிர்த்தெழுத நாளுக்கென்று இது ஆயத்தமாகும். லிசன், வேதத்தில் ரொம்ப அழகா சொல்லுது. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லுங்க. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு என்னதுங்க? நியாய தீர்ப்பு அடைவதும். அதுக்கு இடையில அடுத்த பிறவின்னு ஒண்ணும் கிடையாது. சிலர் சொல்றாங்க, அடுத்த பிறவில நீ யாரா வருவ? காக்காவா வருவ. நீ இப்ப மாமியாரா இருந்தனா அடுத்து நான் உனக்கு மாமியாரா வருவேன்னு நினைச்சிட்டு இருக்க. இப்ப மரிச்சா அடுத்து எங்கதான்? சொல்லுங்க, நியாய தீர்ப்பு தான். நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இன்னும் இருக்கு. அடுத்த முறை நான் உனக்கு மாமியாரா வாரம் பாரு, உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. அதெல்லாம் நடக்காது. வேதம் சொல்லுது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு எங்க போய் நிக்க போறீங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பின்பு நியாய தீர்ப்பு. நியாயாதிபதியா யார் இருக்கிறார் அப்படின்னா இயேசு இருக்கிறார். இப்போ இந்த இயேசு எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? இதுதான் ரொம்ப முக்கியம்.
எப்படி நியாயம் தீர்க்க போகிறார். சொல்லுங்க, புக்ஸ் இன் ஹெவன், பரலோகத்துல புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா அப்படி ஒரு புஸ்தகம் இருக்கா பாஸ்டர்? அதை குறித்து யாருமே சொல்லலையே. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை யார் கண்டா? உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் எங்க எழுதப்பட்டிருக்கு சார்? இட் இஸ் ரிட்டன். எங்க எழுதப்பட்டிருக்கிறது? நீ என்னைக்கு பிறப்ப, எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில நீ இருப்ப என்பது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் உனக்கு அப்பாவா இருக்கணும், யார் உனக்கு அம்மாவா இருக்கணும், எப்போ நீங்க பிறக்கிறதற்கு முன்பதாகவே இது அவருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிறப்புல இருந்து இந்த உலகத்தில் இருந்து நான் மரிக்கிறது வர, அதனாலதான் அவன் சொல்றான், என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா, என் கரத்திலும் இல்ல, யாரு கரத்திலும் இல்ல. யார் கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம இதெல்லாம் குறித்து சந்தோஷப்படுறதே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 20வது வசனத்துல ஆண்டவர் 70 பேரை அனுப்புறார். அப்படியே சீசர்களை போய் அனுப்பி நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்லி அனுப்புறாரு. திரும்பி வாரான். திரும்பி வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா, போன உடனே என்ன நடக்குது? பிசாசுகள் எல்லாம் இவர்களுக்கு கீழ்ப்படியுது. இயேசுவின் நாமத்தில் போன உடனே என்ன செய்துட்டு போயிடுச்சு. இதுவரையிலும் நடக்கல. இப்ப என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே இவங்களை போய் சொல்றாருல. இப்ப போய் அந்த பட்டணத்துல சுவிசேஷத்தை சொன்ன உடனே பிசாசுகள் என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இதுவரையில் இல்லாத காரியெல்லாம் என்ன செய்திருக்கு? ஊழியத்துல நடக்குது. இப்ப சொல்றான் 20 ஆகிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்க என்ன செய்யாதங்க? சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள், உங்க பெயர்கள் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. நம்ம எதுக்கு சந்தோஷப்பட்டிருக்கிறோம்? சின்ன சின்ன காரியங்களை நம்ம பார்க்கறத, நடக்கிறத குறித்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறோம். இப்ப அதெல்லாம் குறித்து சந்தோஷப்படாத. நீ எதற்காக சந்தோஷப்படு? உன்னுடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீ சந்தோஷப்படு. நல்ல கவனிங்க. நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய மரணம், அந்த பிறப்பிற்கும் மரணத்திற்கும் நடுவாக எத்தனை ஆண்டு காலம் நீங்க வாழ போகிறீங்களோ, அந்த வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கணும், எதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதை தேவன் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கார் தெரியுமா? உங்களை குறித்து எழுதப்பட்டவைகள் எழுதப்பட்டவைகளே. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாமா எழுதுவாரு. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துல அங்க தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யாரா? தேவ பக்தி உள்ளவன். அந்த கொர்நேலியு யாரு? தேவ பக்தி உள்ளவன். தேவனுக்கு பயந்து நடந்தான். வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்ன செய்தானா? தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். Glory to God. நல்ல கவனிக்கணும். அவன் தர்மங்களை செய்கிறவனா இருந்தான். அவன் ஜெபம் பண்ணக்கூடியவர்களா இருந்தான்.
இப்ப 4வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா அந்த தூதன் இறங்கி வந்து அவன் சொல்ற வார்த்தை என்ன? உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டினது. ஹலோ, நீங்க செய்யற காரியங்கள், நீங்க எதையெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல விதைக்கிறீர்களோ, தேவனுடைய ஊழியத்திற்கு நீங்க கொடுக்கிறீர்களோ, நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாமா ஆண்டவர் எழுதுவான்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, என் நாமத்து நிமித்தம் நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது என்ன செய்யப்படும்? என் வீட்டில் தண்ணியே இல்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்து உனக்கு தண்ணி தரவா நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இல்ல? வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துல நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதை யாருக்கு செய்தீங்க? எனக்கு நீங்க செய்தீங்க. இது கொர்நேலியுவுக்கு எப்படி தெரிந்தது? வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாரா? கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுமா, கர்த்தர் என்ன செய்வார்? கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஹலோ, என்ன புஸ்தகம் இருக்கு? இங்க என்ன சொல்றான் கர்த்தருடைய தூதன்? நீ செய்த தர்மங்களும், நீ கொடுத்த காணிக்கையும், நீ கொடுத்த ஜெபமும் இப்ப என்ன செய்கிறது? தேவனுக்கு முன்பாக ஞாபகப்படுத்துது. அது நினைவூட்டப்படுகிறதா இருக்கிறது. என கண்பானவர்களே, நீங்கள் எதை செய்கிறீர்களோ, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது என்ன செய்யும்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். அதனாலதாங்க ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ என்ன செய்? நீ நன்மையை செய். நீ ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற அதை அறிந்து நீ என்ன செய்? நீ மற்றவர்களை ஆசீர்வதின்னு சொல்றாரு. நீ ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவன். அப்ப நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ராமேன் சொல்லுங்களேன். உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குமே ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்களும், நீங்கள் செய்கிற ஊழியங்களும், நீங்கள் செய்கிற ஜெபமும் பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே அவன் சொல்லுகிறான் பாருங்க. Glory to God. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடு மற்றும் என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட என்ன செய்தார்கள்? மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய பெயர்கள் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The book of life. முதல்ல சொன்ன book of remembrance. இரண்டாவது, ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் glory to God, ஞாபக புஸ்தகத்தில் நீ செய்கிற காரியங்கள் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். இப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் எதை கர்த்தர் எழுதுகிறான்? ஒரு வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா வாசிங்க.
ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு என்ன செய்யல, விடுதலை பெற சம்மதியாமல் அவங்க என்ன செய்தாங்களாம், வாதிக்கப்பட்டார்கள். இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அவங்க விரும்பல. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது அப்படின்னா, சபையினுடைய உபத்திரவ காலத்துல சிலரை என்ன செய்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், சிலரை உபத்திரவப்படுத்தினார்கள், சிலரை கொலை செய்தார்கள். இப்போ அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்கல்ல, மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களெல்லாம் எதை அடைந்துட்டாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுதலை அடைந்துட்டாங்க, மகிமையை அடைந்துட்டாங்க. இப்போ சிலர் மாத்திரம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுதலை என் சாக கொடுத்து அந்த உயிர்த்தெழுதலை நான் அடையணுமா, அப்படிப்பட்ட சாவு எனக்கு வேண்டாம். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு அந்த விடுதலையை பெறுவதற்கு சம்மதிக்காமல் என்ன செய்தார்களாம், வாதிக்கப்பட்டார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் போயிருந்தேன். அப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுமே, அதுக்கப்புறம் அவருக்கு எடுத்துக்கிட்டோம், போவாங்கன்னு நினைக்கிறீங்க? போக மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்த நான் பார்த்துட்டேன்னா இல்ல, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்து அதுக்கு ஒரு திருமணம், அதுக்கு ஒரு பேரம் பேத்தி, நிறைய பாட்டி மாதிரி இப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, அவர்கள் எதை விரும்பல, கொஞ்சம் நல்ல கவனிங்க, அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை விரும்பல. வேதம் சொல்லுகிறது, சபை எதை விரும்பணுமா, உயிர்த்தெழுதலை விரும்பணும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை, ஒரு உயிர்ப்பின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து என்ன செய்திருக்கிறார், அவர் முடித்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னா, நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடியும் வருவேன், வந்து நான் என்ன செய்வேன், உங்களை நான் இருக்கிற இடத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்திற்கு நான் உங்களை என்ன செய்வேன், நான் கொண்டு போவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, சர்தை சபையின் தூதன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுக்கப்படும், வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை நான் என்ன செய்வேன், அறிக்கையிடுவேன். Glory to God. வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், அவருடைய பெயர்களை இப்போ 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்த புஸ்தகம் வாசிங்க, உள்ளும் புறமும் எழுதப்பட்டு, அந்த புஸ்தகம் நல்லா கவனிங்க, உங்களை குறித்து எழுதப்படுகிற புஸ்தகத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்துல கண்டேன். இப்ப இந்த ஜீவ புஸ்தகம் எங்க இருக்கு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கையில் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது, வானத்திலாவது பூமியிலாவது அந்த புஸ்தகத்தை ஒருவனாலும் திறக்க முடியாது, அந்த புஸ்தகத்தை ஒருவனாலும் பார்க்க முடியாது. பாஸ்டர் நீங்க போய் பார்த்து சொல்லுங்க பாஸ்டர்,
என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க பாஸ்டர், என்னை திருத்தி கொள்ளுகிறேன். வாய்ப்பே இல்லை. எழுதுனது சொல்லுங்க, எழுதுனது தான். அது யாரும் பார்க்க முடியாது. வசனம் சொல்லுது, அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாய் காணப்படாததுனால நான் என்ன செய்தேன்? நான் அழுதேன். ஏன் அழுதேன்? அந்த புஸ்தகத்துல என் ஜனங்களை குறித்து என்ன எழுதிருக்கிறதுன்னு தெரியலையே. இவங்க நியாய தீர்ப்பு அடைய போகிறாங்களே. கொஞ்சம் நல்ல கவனிங்க. அழுகிறான். தூதன் சொல்றான், மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுபானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்கவும் என்ன கொண்டிருக்கிறார்ப்பா? அதை ஜெயம் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனத்துல வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களினாலும் பாசக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டேர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன, ஓ தேங்க் யூ லார்ட். என்னை மீட்டுக் கொண்டது யாரு? நீர்தான் மீட்டுக் கொண்டு, இயேசுதான் என்னை மீட்டுக் கொண்டான். இப்போ அவர் ஒருவரால மட்டும்தான் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதனுடைய முத்திரையை உடைக்கவும் தகுதி பெற்றவர் யார் அப்படின்னா இயேசு ஒருவர் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களுக்கும் சகல கோத்திரங்களுக்கும் சகல பாஷைக்காரர்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் உங்களை எதற்காக மீட்டுக் கொண்டார்? தேவனுக்கென்று மீட்டுக் கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை எதற்கென மீட்டுக் கொண்டார்? ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவதுக்காக உங்களை மீட்டுக் கொள்ளல. நீங்கள் தேவனுக்கென்று நீங்க வாழணும். தேவன் செய்த கிரியைகளை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? உங்களை குறித்து எழுதப்பட்டது எல்லாமே இந்த வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பிரிண்ட் ஆக்கப்பட்டது அல்ல. 40 தேவ மனிதர்களை கொண்டு 1500 ஆண்டுகளால் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து எழுதப்பட்ட வேத புஸ்தகம். இது எழுதப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டபடியே இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். இதில் எழுதப்பட்டபடியே இயேசு மறுபடியும் வருவேன், தம்முடைய ஜனங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் யாராய் இருக்கிறேன்? நான் உயிரோடு இருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவர் மரித்து போயிட்டார்னு நினைச்சான். கூட இருந்த ஜனங்கள் நினைத்தார்கள். இயேசு சொன்னார், நான் சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டேன், நான் போகிறேன், நான் மறுபடியும் வருவேன். இன் பிட்வீன் இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்துட்டு போனார்? அதனாலதான் நான் முதல் வசனத்தை வாசிச்சேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
அவர் பாடுபட்டு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு என்ன செய்தார்? தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களோடு பேசினார். இல்ல பேசினாரா? பேசினார். Glory to God. எதை பேசினார்? 2வது வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து அவர் என்ன செய்தாராம்? பேசினார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்போ அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா நான் இப்போ இந்த வேலையை நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த வேலையை யார் செய்யணும் அப்படின்னா நீங்க செய்யணும். நீங்க சாதாரணமா இந்த வேலையை செய்ய முடியாது. பிதா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்தை விட்டு போயிடாதங்க, நீங்க காத்திருங்க. இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நான் உங்களுக்கு என்ன பேசினேனோ, நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேனோ, நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவியா இருந்தேனோ அப்படியெல்லாம் அவர் உங்களுக்கு யாரா இருப்பார்? அவர் உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எப்படி உங்களுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறேனோ அதை போல இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நடுவாக மத்தியஸ்தராய் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நான் உங்களுக்கு பிதாவினிடத்தில் எப்படி நான் வேண்டுதல் செய்கிறேனோ அதை போலவே இந்த பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள் இருந்து உங்களுடைய பலவீனங்களில் நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, உங்க போராட்டத்தை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல, அதற்கு உதவியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் பரலோகத்தில் எழுதப்பட்டவைகள் தான் இந்த பூமியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப தேவனால் நீங்க புரிந்து கொள்ளணும், உங்க வாழ்க்கை தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர் தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உண்டான காரியம் நீங்கள் பிறக்கிறதற்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கு சார். தேவன் உங்களை குறித்து ஒரு காரியத்தை எழுதுவார் அப்படின்னா இட்ஸ் பவர்ஃபுல். உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களவுமா பிடிபட்டு அவரிடத்துல கொண்டு வராங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையில என்ன செய்தார்? எழுதினார். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்திருக்கிறாங்க. இப்போ பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கப்பட்டா அவளை என்ன செய்யணும் அப்படின்னா கல்லெறிந்து நியாய பிரமாணத்தின்படி அவளை என்ன செய்யணும்? கொல்லணும். இல்ல இப்போ ஆண்டவர் இப்ப சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு ஏதுவான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் என்ன செய்து கொண்டிருந்தார்? தரையில எழுதி கொண்டிருந்தார். எந்த வார்த்தையும் சொல்லல. அவர்கள் ஓயாம சொல்லிட்டு இருக்கிறதுனால இயேசு நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல்ல என்ன செய்ய? இவள் மேல மறுபடியும் சொல்லிட்டு என்ன செய்தாரு? எழுதுறாரு. இப்ப நிமிர்ந்து பார்த்தா அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருத்தனும் அந்த இடத்துல இருந்த. நல்ல கவனிங்க. இதோட என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் அப்படின்னு நினைத்து இருந்த அந்த ஸ்திரீவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்ல, நீ போய் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. என்னையா எழுதினார்?
அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். யாத்திராகம் 31வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க தேவனுடைய விரல்கள்னால என்ன செய்யப்பட்டது தெரியுமா? எழுதப்பட்ட கற்பலகையை மோசேயுடைய கரத்துல கொடுக்கிறான். யாருடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனை சொல்லுங்க? தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலையை அவன் பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்? மோசே இறங்கி வருகிறான். இன்னொரு சம்பவத்தை காட்டி கொடுக்கிற பாருங்க. தேவன் ஒரு காரியத்தை எழுதுனா அது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நான் இப்படி சொல்லட்டா, நீங்க இந்த உலகத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, எழுத்தாளர் எல்லாருமே ஒரு சாதனையாளரா இருப்பாங்க. எழுதுகிறவர்கள் எல்லாருமே யாரா இருப்பாங்க தெரியுமா? ஒரு சாதாரணமானவனா இருக்க மாட்டாங்க. அவன் யாரா இருப்பான் அப்படின்னா, ஒரு பெரிய சாதிக்கக்கூடியவனாய், ஒரு அறிஞனாய், சமுதாய ஒரு சீர்திருத்தவாதியாய், ஏதோ ஒரு நிலையில அவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். யாருங்க? எழுத்தாளர். எழுத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். எழுத்துக்கு என்ன இருக்கிறது? ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்க நல்லா கவனிங்க. தானியேலின் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அங்க நேபுகாத் நேச்சர் பெல்சாஸ்தர் என்ன செய்கிறான்? 1000 பேருக்கு ஒரு விருந்தை உண்டு பண்ணுகிறான். இப்போ உண்டாக்கப்பட்ட அந்த விருந்து உபசரிப்புக்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணும்படி தேவாலயத்திலிருந்து பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? அங்கே இருக்கிற ராஜாக்களும் அந்த ராஜாக்களுடைய மனைவிகளும் அவர்களுடைய வைப்பாட்டிகளும் அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க. இப்ப பானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான விருந்து அங்க நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு செவர்ல ஒரு கை தோன்றி அப்படியே எழுதுது. இத நேபுகாத் நேச்சர் பார்க்கிறான். அதை பார்த்ததுல இருந்து அவனுக்கு என்ன உண்டாயிற்று தெரியுமா? ஒரு பயம் உண்டாயிற்று. ஹலோ, என்ன உண்டாயிற்று? அந்த ராஜாவுக்கு ஒரு பயம், அந்த ராஜாவுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஏதோ ஒன்று எழுதப்பட்டது. எழுதப்பட்டதை பார்க்கிறான். ஆனா எதை பார்க்க முடியல? அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி ஓ க்ளோரிட்டுக்கால் மனுஷன் இல்ல, ஆனா ஒரு கை மாத்திரம் என்ன செய்யுது? செவர்ல எழுதுது. அங்க இருக்கிற சாஸ்திரிகள் வந்தாங்க, ஞான சிஸ்திகாரம் வந்தான், எல்லாவனும் வந்தும் அவனுக்கு என்ன செய்ய முடியல? அந்த அர்த்தத்தை சொல்ல முடியல. நல்ல கவனிங்க. தானியேல் என்கிற ஒரு மனுஷன், தேவ ஆவியை பெற்றவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட பொழுது அவனை அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? எழுதப்பட்ட வார்த்தையை அவன் வாசிக்கிறான். மேனே மேனே தெக்கல் உப்பால்சீன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை அவன் சொல்லுகிறான். கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி இருக்கிறார். என்ன முடிவு? உன்னுடைய மகன் இந்த காரியத்தை செய்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது. அதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, இதற்கு அர்த்தம் சொல்லுகிறவனுக்கு அவள் ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க.
எழுதப்பட்ட வார்த்தையின்படியே வசனம் சொல்லுகிறது, Glory to God, அவனை கொன்று போட்டார்கள். பெல்சாசர், நேபுகாத்நேச்சருடைய மகன் கொலை செய்யப்பட்டான். இப்ப சொல்லி முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில தேவனால் எழுதப்பட்டதான் பிரதர். அது கட்டாயம் நிறைவேறும். அவர் உங்க வாழ்க்கையில எழுதினது காரியம் கட்டாயம் நிறைவேறும். மனுஷன் எழுதல, உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா எழுதியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறவைகள் எழுதப்படுகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர், தூதன் வந்து நான் போடுற காணிக்கையை எண்ணிட்டு இருக்கிறானா? இல்ல. அப்ப நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீங்க தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்கிறீர்கள். தேவனுக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும், நான் அடுத்து கடைசியா வரம் பாருங்க, அது உங்களுடைய நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து நிற்கும். என கேட்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டவைகளை தவிர உங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. எழுதப்பட்டவைகள் தான். அதை யாரால என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ரைட். இன்னொரு புஸ்தகத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 7வது அதிகாரம் 10வது வசனம். Glory to God. வாசிங்க. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகம் நியாய சங்கம் கூடிச்சு. அடுத்து என்ன வரணும்? நியாயம் வரணும். இப்ப என்ன செய்யப்படுது? புஸ்தகம் திறக்கப்படுகிறது. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகம்னு சொல்லல, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. முதல்ல என்ன புஸ்தகம் திறக்கப்பட்டது? ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டுச்சு. என்ன புஸ்தகம்? உங்களை குறித்து எழுதி வைத்திருக்குல்ல, எதெல்லாம் நடந்துக்கணும், எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவனால் எழுதப்பட்ட அத்தனையும் என்ன செய்யப்பட்டது? இப்போ திறக்கப்பட்டது. அடுத்து சொல்லுது வசனம், இன்னொரு புஸ்தகம், வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஹலோ, அந்த புஸ்தகம் தேவனால் உங்களை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம். இப்ப வேற ஒரு புஸ்தகம் எழுதப்படுகிறது, திறக்கப்படுது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே, லிசன், இங்கேயே 2 புஸ்தகம் இருக்கு. ஒன்னு ஜீவ புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல உங்களையும் என்னையும் குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், நீங்க பிறந்த நாளிலிருந்து நீங்க மரிக்கிற நாள் வரை உள்ள அத்தனை காரியங்களும் அந்த புஸ்தகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. ரைட். இப்ப எழுதப்பட்டிருக்கிறதுல எத்தனை காரியம் நடந்திருக்கு அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். நடக்காததற்கு காரணம் ஆண்டவர் இல்லை. இப்ப அடுத்த ஒரு புஸ்தகம் திறக்கப்படுது. அந்த புஸ்தகத்தின்படியே, அந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகங்களில் எழுதப்பட்டவையின்படியே மரித்தோர்
தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக எதை அடைந்தார்கள்? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஹலோ, எதன்படி நியாய தீர்ப்பு அடைந்தாங்க சார்? நீங்க செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். யாரெல்லாம் நிக்கிறா? மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் எல்லாரும் நிக்கிறோம். கடல்ல செத்தவனா இருந்தாலும் சரி, பிளைட்ல இருந்து விழுந்து செத்தவனா இருந்தாலும் சரி, எங்க எவன் எப்படி செத்தானோ அத்தனை பேரும் என்ன செய்யறான்? அடுத்த வசனம் சொல்லுது, நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு, இல்லை வாசிச்சிருங்க. சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அப்படின்னா என்ன? கடல்ல விழுந்து செத்தவன் எல்லாம் சமுத்திரம், எப்பா இவன் இன்னைக்கு இத்தனை நாள்ல கடல்ல விழுந்து செத்தான் அப்படின்னா அப்படி இல்ல ஒப்பு கொடுத்தாங்களா? அடுத்த வார்த்தை, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. எல்லாருமே தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 15வது வசனத்தை வாசிங்கள. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எங்க போவான்? அக்கினி கடலிலே ஹலோ, தள்ளப்பட்டான். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருக்கா? எங்க உங்களை பார்த்தாங்க கேட்குறேன், உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருக்கா எழுதலையா? எழுதிருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நியாய தீர்ப்பு செய்ய போகிறது யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி நியாயம் தீர்ப்பார்? அவர் கையில எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகத்தின்படியே நியாயம் தீர்ப்பார். உனக்கு நான் என் ஜீவனையே கொடுத்து இவ்வளவு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ வாழாம இப்படி நீ கெட்டு போயிட்டியப்பா அப்படின்னு அன்னைக்கு பரிதாபப்பட மாட்டார். சொல்லுங்க, நம்ம தாய் தகப்பன் செய்யாத ஒன்றை ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இந்த மீட்பை உண்டு பண்ணிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் காணப்படாதவன், பெயர் எழுதப்படாதவன் எங்க போவான் தெரியுமா? அக்கினி கடலில் தள்ளப்பட்டு போவான். தயவு செய்து நான் சொல்றேன், 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 20வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்து பாருங்க. நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், நல்ல கவனிங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து என்ன செய்தாங்க? கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் என்ன செய்யல? உயிர் அடையவில்லை. அப்ப நீங்களும் நானும் எதுல உயிர் தெழுந்துடணும்? முதலாம் உயிர் தெழுதல பங்கு அடைஞ்சிடணும். பங்கு அடையணும்னா இப்படியே இருந்தீங்கன்னா சத்தியமா பங்கு அடைய முடியாது. பரலோகத்துக்கு போலாமா? ஏன்னா வார்த்தை சொல்லுது, வாசிங்களேன், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. Glory to God. சீக்கிரம் வாசிங்க, மைக்கில் வாசிங்க.
இப்படி நான் அவரையும் நல்ல கவனிங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி வேதம் சொல்லுது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைய நான் அடையும்படிக்கு, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில நான் பங்கு அடையணும் அப்படின்னா அவன் சொல்றான், நான் முதல்ல என்ன செய்யணும்? அவருடைய மரணத்திற்குள்ளாகணும். அவருடைய மரணத்திற்கு உள்ளாகணும். அவருடைய மரணத்திற்கு உள்ளாகுதுன்னா என்ன? நாம் ஞானஸ்தானத்தினாலே அவருடைய மரணத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். நான் முதலையே சொன்னேன், நீங்களும் நானும் அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இப்ப சொல்றான், நான் மரித்தோரிலிருந்து, நான் இப்ப என்ன செய்துட்டேன்? மரணத்திற்கு உள்ளாகிட்டேன். இப்ப நான் மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. நான் தகுதியாகணும். நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? தகுதியாகணும். இந்த தகுதியை நான் பெற்றுக்கொள்வது எப்படி? இந்த தகுதியை நான் பெற்றுக்கொள்வது எப்படி? இப்ப அவன் சொல்றான், இப்ப நான் தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு, என்னை, வசனத்தை வாசிங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். உங்களை தகுதியாக்குறது எது தெரியுமா? அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினால் நான் பிடிக்கப்பட்டேன். இல்ல, அவன் வாழ்க்கை இயேசுவால் என்ன செய்யப்பட்டது? பிடிக்கப்பட்டது தானே. இப்ப நான் அவரால் பிடிக்கப்பட்டேன். இப்ப என் பிடி யார் கையில இருக்கு? இயேசுடைய கையில் இருக்கு. அதனால நான், என்னை எதற்காக பிடித்தாரோ, என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நான் தொடர்ந்து நான் போக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களை தகுதியாக்குறது எது தெரியுமா? உங்களை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய அழைப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் யார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இயேசு உங்களை யாராய் பார்க்கிறார்? அதை நீங்க பாருங்க. அதுதான் உங்களுடைய தகுதி. அதற்கு தகுந்தால் போல் உங்களை மாற்றிக்கொள்வது தாங்க தகுதி. தகுதி என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தானா வராதுங்க. தகுதி என்பது நம்மளை சுற்றி எல்லா ரிசோர்ஸ் இருக்கும். அந்த தகுதியை நம்ம தான் உருவாக்கி கொள்ளணும். தகுதி யாருக்கும் தானா வராது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலும்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்வாராம்? சத்தமா சொல்லுங்க. இந்த சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். இது எப்ப நடக்கும்? அவர் வரும்போது, அவருடைய வருகையில், அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, பரலோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அவரை விசுவாசிக்கிற தம்முடைய ஜனங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையான கிரீடத்தை, அதனால தாங்க வசனம் சொல்லுது, அதை ஒருவனும் இழந்து போய்விடக்கூடாது. உங்களுக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையான கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி glory to God உங்க வாழ்க்கையை ஓடுங்க. அப்படி சொல்லி முடிக்கிறேன். உங்களை குறித்து எழுதப்பட்டதுதான். ஜோசியக்காரன் எழுதினது, ஜோசியக்காரன் தீர்மானித்தது,
உங்க வாழ்க்கையில நடக்காதுங்க. அவன் காலங்களை கணித்து எழுதியிருக்கலாம், அது உங்களை நியாய தீர்ப்பு செய்யாது. வேதத்தில் சொல்லப்பட்டது தான், உங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டது தான், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதன்படியே உங்க வாழ்க்கையில் என்ன தெரியுமா, நியாய தீர்ப்பு நடக்கும். மனுஷன் மரிக்கிறது ஒரு தரம், பின்பு நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னார். எப்பா, நான் உயிர் தெழுந்துட்டேன், இப்போ சாதாரண மனுஷனாக இல்லை, நான் நியாயாதிபதியாக இருக்கிறேன். நியாயாதிபதி சொல்றாரு, நான் இப்படிதான் நான் நியாயம் தீர்க்க போகிறேன்னு சொல்றாருங்க. அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிங்களா? எந்த ஜட்ஜும் ஜட்ஜிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டான், நான் இப்படிதான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். சொல்லுவானா? அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல சாட்சியை உருவாக்கிட்டு நீங்க போயிடுவீங்க. ஆனா நான் இப்படிதான் என்ன செய்ய போகிறேன், நான் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறேன். உனக்குண்டான கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வார்த்தையை சொன்ன அத்தனை சீசர்கள் மேலும் கிருபை என்ன செய்து தெரியுமா, பெருகுச்சு. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு வராமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் இழந்து விடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க தேவனுடைய சிங்காசனத்திலேயும் அவர்கள் அக்கினி கடலிலேயும் இருப்பார்களே, ஆனால் உங்களோடு கூட வாழ்ந்தவர்கள் தான், உங்களோடு பழகினவர்கள் தான். நீங்க இருக்கிற இடம் வேறையா இருந்துச்சுன்னா அப்ப இத்தனை ஆண்டு காலம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன சார்? ஆண்டவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் எழுதப்பட்டபடியே நடக்கிறானா, எழுதப்பட்டபடியே அவன் இருக்கிறானா, அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து விட்டதா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. வேதம் சொல்லுகிறது நேரம் இல்லை, அவர் நியாயாசனத்திற்கு முன்பாக உட்கார்க்கும் போது இப்போ அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுமா? நீங்க ஜெபித்த ஜெபம், நீங்க வடித்த கண்ணீர் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு திறக்கப்படும். உங்களுக்கு முன்பாக திறக்கப்படும். 3 புஸ்தகங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற கிரியைக்கு தக்க பலனை அடைய போகிறீர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நிறுத்துவார். இன்னும் ஆண்டுகள் போதாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். குடும்பங்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். சாதாரணமா சொல்றோம்ல, ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை. பிரதர், இந்த வேதம் உன்னை குறித்து சொல்லுது. இந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற சவால்களை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லுது. இந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நீ எப்படி அதை மேற்கொள்வதுன்னு கற்றுக் கொடுக்குது. அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த பூமியில எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாங்க, எதை வேணாலும் அனுபவிச்சிடலாங்க. உன்னை குறித்து பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகத்துல
என் ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார். நீ எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த என்பது முக்கியமல்ல. வாழ்கிற நாட்களில் நாம் தேவனுக்காக என்ன செய்தோம்? ஆண்டவர் சொன்னார், என்னையே கொடுத்து இந்த மீட்பு கொடுத்திருக்கிறேன்ப்பா, எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்து முடித்திருக்கிறேன். இனி என்னிடத்துல இருந்து நீ பெற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. உனக்கு நான் ஒன்ன கொடுத்துட்டு போறேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டு போறேன். அவர் உன்னை நடத்துவார். சபை ஒப்பு கொடுப்போமா? வேதம் சொல்லுகிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனால் எழுதப்பட்டது வல்லமை உடையது பிரதர். உங்களை குறித்து தேவன் எழுதப்பட்டது வல்லமை உடையது பிரதர். தேவனுடைய எழுத்திற்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. லிசன், லிசன். வேதம் சொல்லுது, எழுதப்பட்டத அழிக்க முடியாதுப்பா, ஒருவராலும் பார்க்க முடியாது. ஒருவராலையும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் முடியாது. ஆக்கியோன் சொல்லுகிறான், ஐயோ என்னை குறித்து என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே. அழுகிறான்ப்பா, அழுகிறான், அழுகிறான். என்னை குறித்து அந்த புஸ்தகத்துல என்ன எழுதிருக்கு? நான் கோர்ட்ல பார்த்திருக்கிறேன். ஜட்ஜி அந்த ஜட்ஜ்மெண்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளிக்கு எவ்வளவு தவிப்பு இருக்கும் தெரியுமா? என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரோ, எத்தனை ஆண்டு காலம் நம்மளை ஜெயில போட போறாங்களோ அவனுக்கு தெரியும்ல, அவனுக்கு அதனுடைய முடிவு தெரியும்ல. அவன் செய்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை அவனுக்கு தெரியும்ல. அவனுடைய அட்வொகேட் சொல்லிருப்பான்ல. இப்ப எதற்காக காத்திருக்கிறான் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறான். ஓ, ஜட்ஜுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்காக காத்திருக்கிறான். அவனுக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர் அதுல என்ன எழுதியிருக்கிறது என்பதை பார்க்காமலாயிருப்பான். நான் பார்க்க முடியலையே. ஒப்புக்கொடு, திருச்சபையே ஒப்புக்கொடு. நீ வாழ போகிறது கொஞ்ச நாள் தாங்க. நீங்களும் நானும் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனால் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். தேவனால் நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இத்தனையும் பெற்றிருக்கிற நாம் தேவனுக்கென்று என்ன செய்கிறோம்? ஞாபக புஸ்தகத்துல உங்களை குறித்து என்ன எழுதிருக்கு பிரதர்? உங்களை குறித்து என்ன எழுதிருக்கு சிஸ்டர்? நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறது. நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை குறித்து எழுதப்பட்டபடியே என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வையா. என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கொர்நேலியு தேவனுக்கு பயந்த மனுஷன்தான். ஆனால் அவன் செய்த காரியங்களும் அவன் செய்த ஜெபமும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஊழியம் செய்றீங்க? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எதை தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறீங்க,
எதை தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கிறீங்க, ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எழுதப்பட்டவையின்படியே தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ்வேன் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை குறித்து எழுதப்பட்டவின்படி நான் வாழ்வேன் ஆண்டவரே. என்னை குறித்து எழுதப்பட்டவைகளின்படி நான் வாழ்வேன் ஆண்டவரே. என்னுடைய தாய் தகப்பன் என்னை குறித்து எழுதினது என் வாழ்க்கையில் நடக்காது. என் தேவனால் எழுதப்பட்டது தான் என் வாழ்க்கையில் நடக்கும். தேவனால் சொல்லப்பட்டது தான் என் வாழ்க்கையில் நடக்கும். நீங்க தீர்மானிக்கிறது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் நடக்காது பிரதர். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க சித்தமாக இருக்கிறீங்க? நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, கேட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நடத்தும். தேவனால் எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்கப்பா. ஆண்டவரை, எங்களுக்காக ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, வேதத்தில் நாங்கள் வாசித்தோமே, ஜெயம் கொண்டவர்கள், நாங்கள் ஜெயம் கொண்டவர்கள் அப்பா. மரணத்தை ஜெயம் கொண்டவர்கள், மரணத்தை ஜெயித்தவர்கள் நாங்கள். ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஆண்டவர் நாங்கள் நிற்கக்கூடியவர்கள். ஆண்டவரே, எங்களை ஆயத்தம் செய்யும். அந்த மகிமையான உயிர்த்தெழுந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் வரும்பொழுது எங்களையும் நீர் ஆண்டவரே நீர் அழைத்து செல்வீர் என்று நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய சபையை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் காணப்படுகிற சபையாய், அந்த உயிர்த்தெழுதலில் நாங்கள் பங்கு பெறுகிறவர்களாய் எங்கள் சபை காணப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.